ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தேவை. உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா? கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். என்னன்னா, 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் தன்னுடைய பெயரை வாக்காளர் அடையாள அட்டையில் சேர்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நாம் ஓட்டு போட முடியும். அதற்கான சிறப்பு முகாம் வருகின்ற 16/11/2024 சனிக்கிழமை, 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாள் இந்த வாரம் நடக்குது. அதே போல் 23/11/2024 சனிக்கிழமை, 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் உங்கள் அருகிலுள்ள ஏதாவது ஸ்கூல் அங்கே இந்த சிறப்பு முகாம் நடக்குது. சனி ஞாயிறில் தான் நடக்குது. எனவே 18 வயசு ஆனவங்க தங்களுடைய பெயர்களை சேர்த்துக்கலாம் ஓட்டு லிஸ்ட்டில். அதுக்கு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைனா உங்களுடைய மார்க் ஷீட் இது எடுத்து போகணும். கண்டிப்பாக அங்கே ஃபார்ம் தருவாங்க, சேர்க்கலாம். அதே போல் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறீங்க, வேறு ஊரில் இருக்கிறீங்க, என்னுடைய ஓட்டு லிஸ்ட் இப்போ நான் இங்கே மாற்ற போகிறேன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட்டு அட்ரஸில் ஆதார் கார்டு இருந்தால் ஓகே, கேஸ் புக்கு இருந்தால் போதும், இல்லைனா உங்களுடைய இபியில் உங்கள் பேர் இருந்தால் சரி. இப்படி நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டோட அட்ரஸுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியோட நீங்கள் இந்த ஸ்கூல் உங்கள் அருகில் உள்ள எல்லா கார்ப்பரேஷன் ஸ்கூலு, மேல்நிலை பள்ளி, தனியார் பள்ளி இப்படி நாங்கள் அறிவிப்பாங்க. அங்கே போய் உங்களுடைய பெயர்களை சேர்க்கலாம், இல்லை திருத்தம் பண்ணலாம். உங்கள் பேர் சரியில்லை, உங்கள் பேர் மாறி இருக்குது, வயசு மாறி இருக்குது அப்படின்னாலும் எந்த திருத்தமும் பண்ணலாம். புதுசாக பேரும் சேர்க்கலாம், இல்லை அங்கேருந்து பேரை நீக்கி உங்கள் இப்போ வசிக்கிற இடத்துல உங்களுடைய பெயரையும் சேர்த்துக்கலாம். இந்த மையத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான். ஏன்னா இந்த முகாம் இந்த மாதிரி சில தினங்களில் நடக்கும்போது இதுக்கு தனியாக ஸ்பெஷல் எடுப்பாங்க. இங்கே நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே சேர்ப்பாங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பாக சிறப்பு முகாம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும். எனவே இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி உங்களுடைய பெயர்களை சேர்த்துக்குங்க. இல்லை நீக்குதல்னால் நீக்கிக்கலாம், இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி எல்லா சகல வசதிகளும் தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வருகிற இதுக்கப்புறம் தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது. அப்போ தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். இப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்து அதேமாதிரி உங்கள் பேர் இருக்கான்னு கூட போய் செக் பண்ணிக்கலாம். அந்த தேர்தல் நேரத்தில் போய்ட்டு என்னுடைய வாக்கு அடையாள அட்டை இருக்குது, ஆனால் என் பேர் இல்லை, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, அப்படியும் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உடனே உங்களுடைய பேரை சேர்த்துக்குங்க. எல்லா வாக்காளரும் சரியாக இதை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுவதற்கு, ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.